நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை பார்ப்போம். நான் ஆந்திர பிரதேசத்தின் குண்டூரை சேர்ந்த ரம்யா லோகா. எனது கடந்த கால அனுபவங்களின் தொடர்ச்சியாக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் என் வாழ்க்கையில் நடந்த மற்றொரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் கணவருக்கு நான் ஏற்படுத்திய வலியை எனக்கு நேரடியாக அனுபவிக்க வைத்தார். இந்த செயல்பாட்டின் போது என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் என் பெற்றோர் அல்லது கணவரிடமிருந்து எந்த ஆலோசனையையும் என்னால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கேட்டேன். இந்த வகையான நடத்தைக்கு என்னுள் இருந்த தடைகளை வெளிப்படுத்துமாறு ஸ்ரீ பரஞ்சோதியிடம் கேட்டேன். ஒரு பெண் தன் தந்தையுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியாது என்பதை ஸ்ரீ பரஞ்சோதி தெளிவுபடுத்தினார். அதனால் ஸ்ரீ அம்மாவிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கூறினார். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு செயல்முறையை தொடர்ந்தேன். எனவே என் பெற்றோர் மற்றும் என் கணவர் வழங்கிய எந்த ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததால் ஏற்பட்ட தடைகளை எனக்கு காட்ட ஸ்ரீ அம்மாவிடம் நான் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்தேன். இந்த செயல்முறையின் போது நான் ஸ்ரீ அம்மாவின் மடியில் இருந்தேன். அங்கு அவர் என்னை என் தாயிடம் ஒப்படைப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக பராமரித்தார். அதன் பிறகு நான் சிறு குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தடைகளையும் ஸ்ரீ பரஞ்சோதி எனக்கு காட்டினார். இவை அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக தானாகவே வெளிப்பட்டன. என் கணவர் மற்றும் பெற்றோருக்கு ஆழ்ந்த நன்றியுணர்வு என்னுள் ஏற்பட்டது. இந்த செயல்பாட்டில் அனைவரையும் காயப்படுத்தி நான் தேவையில்லாமல் சுமந்து வந்த பல வருட சுமைகள் முடிவிற்கு வந்தன, எனக்குள்ளே கரைந்தன. நான் அவர்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருந்தேன். என் அகங்காரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பிறகு ஸ்ரீ பரஞ்சோதி பகவான் என்னை அவர்களுக்கு இடையே உள்ள சிம்மாசனத்தில் அற்புதமாக அமர வைத்தார். என் பெற்றோரையும் கணவரையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அனுபவம் எனக்கு கிடைக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. ஆழ்ந்த துன்பத்தின் போது இத்தகைய நம்ப முடியாத அனுபவத்தை எனக்கு வழங்கியதற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு மிக்க நன்றிகள். இத்தகைய அற்புதமான அனுபவத்தையும் அருளையும் எனக்கு அளித்ததற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் மற்றும் நமஸ்காரங்கள்.